நவம்பர் 11 முதல் பொதுச்சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் பொதுச்சின்னம் கோரி வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் விதிகளின்படி சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடியும் முன்பு நவம்பர் 11 முதல் பொதுச்சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நவம்பர் 11 முதல் பொதுச்சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் சிவா இணைகிறார். சிவா, விவரங்களை பதிவு பண்ணலாம். பவித்ரா, 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் அடுத்த சில மாதங்கள்ல நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அங்கீகரிக்கப்படாத கட்சியினுடைய பொது சின்னம் கோரி விண்ணப்பம் வழங்கலாம் என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது அறிவித்திருக்கிறது. பல்வேறு மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெறுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக இது தொடர்பான விண்ணப்பங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் மூலமாக வரவேற்கப்படும். அந்த அடிப்படையில 11/11/2025 முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கட்சி சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பாக அவர்களுக்கான சின்னங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தானாக ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய நிலையில பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாக அதற்கான அனுமதி வழங்கப்படும். அந்த அடிப்படையில் அதற்கான நோட்டிபிகேஷன் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. விதிகளின்படி நாம் தெரிவித்தது போல சட்டமன்றத்தினுடைய பதவி காலம் முடியக்கூடிய தேதியிலிருந்து 6 மாத காலத்திற்கு முன்புதான் இதற்கான விண்ணப்பம் என்பது திறந்த வெளியில விடப்படும். அந்த அடிப்படையில் இந்த விண்ணப்பம் 11/11/2025 முதல் பொது சின்னம் கோரி எந்த கட்சிகளோ அல்லது சுயேட்சையாக போட்டியிடுபவர்களோ விண்ணப்பிக்கலாம் என்று தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கான தேதியை அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.